நீர் எப்போதும் எங்களை பிரியாமல் எங்களோடு கூட எப்போதைக்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன். கர்த்தாவே, ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன். இவ்வளவு பெரிய கிருபை நாங்கள் பெற்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கர்த்தாவுடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபையாய் வெளிப்படுத்தாங்கப்பா, வெளிப்படுத்தாங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே நீர் கிருபை தர வேண்டும் என்று கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். இந்த நாள்ல நம்ம 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் நம்ம பார்த்துக்கிறோம். இன்றைக்கு 5வது அதிகாரத்துல நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் யாராவது வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களா இருக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய அப்படின்னா நம்ம இருக்கிற இந்த வீடு, இந்த வீட்டுல நம்ம ஒரு உலகத்தில் உள்ள ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்கிறோம். இது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு. பெரிய நம்ம ஆசீர்வாதத்துக்கு நுழைய போறோம். ஒருவேளை சிலர் பழைய வீடு வச்சிருப்பாங்க, பெருமையா சொல்லுவாங்க, இது எங்க தாத்தா காலத்துல கட்டினது, பாட்டி காலத்துல கட்டினது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது இந்த வீட்டை நாங்க பார்த்து பார்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கையாலே கட்டாம தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு நமக்கு இருக்கிறது. அது நித்தியமான வீடு. இந்த வீடு ஒருவேளை அழிந்து போகலாம், அல்லது இந்த வீட்டை விட்டு நம்ம கடந்து போகலாம். ஆனா நமக்கு ஒரு நித்தியமான ஒரு வீடு இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை இதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்கறது இல்லை. ஏன்னா இந்த உலகத்து கஷ்டங்கள் நீங்கினா போதும் அப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நம்ம இதெல்லாம் யோசிச்சே பார்க்க, நமக்கு ஒரு நித்திய வீடு இருக்குது, இந்த வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, வாடகை கொடுத்து கொடுத்து கஷ்டப்படுறோம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். இல்ல இப்ப ஒரு வீடு கட்டிட்டோம், ஒரு பாத்ரூம் தான் இருக்கு, அல்ல ஒரு பெட்ரூம் தான் இருக்கு, வசதி இல்லை, அதெல்லாம் நிறைய காரியங்கள்ல நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ஒரு பெரிய நித்தியமான வீடு, இதெல்லாம் டெம்பரரி. ஒரு ஒரு பெர்மனண்டான ஹவுஸ் நமக்கு தேவன் கட்டி வைத்திருக்காது. அவரே கையால் கட்டப்படாது. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தைகளினாலே உலகத்தை உண்டாக்கினார். அந்த வீட்டை கூட இப்படிதான் கட்டுறார், தம்முடைய வார்த்தைகளினால் கட்டப்பட்ட வீடு. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியா இருக்கிறோம். இந்த பூமியில நம்ம என்ன செய்யறோம்? தவிக்கிறோம். ஒருவேளை பணம் இல்லாதவர்கள் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் பல விதமான தவிப்புகள் இருக்குது. சுகவீனத்தினால் தவிக்கிறாங்க. இன்னும் சில காரியங்கள் பிரச்சனைகள்னாலே, ஏமாற்றங்களினாலே, எதிர்ப்புகளினாலே, குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களினாலே, பல காரியங்களினாலே நம்ம தவித்துதான் வாழ வேண்டியது. நிறைய நேரத்துல ஒரு உள்ளத்துல என்ன, ஒரு சுதந்திரம் இல்ல, ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனா பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார். இப்போ அவருடைய வாஞ்சை சீக்கிரமா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருந்தது. இன்றைக்கு பொதுவாக எவ்வளவு விசுவாசியான கிறிஸ்தவரா இருந்தாலும் பரலோகத்துக்கு எப்போ போலாங்கிறத எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம் என்று தெரியாது. கஷ்டங்கள் நீங்கணும், பிரச்சனைகள் நீங்கணும், இது எப்போ மாறும், எப்போ இந்த காரியங்கள்லாம் மாற்றம் ஏற்படும் என்பதுதான் தேவனை நாம் நோக்கி பார்த்து கொண்டு. ஆனா நம்முடைய ஒரு நித்திய வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு சீக்கிரம் போகணுங்கிற ஒரு வாஞ்சை நம்முடைய உள்ளத்துல என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். 80 வயசு 90 வயசானா கூட நிறைய பேருக்கு சாகிறதுக்கு விருப்பம் இல்லை. நடக்க முடியாம பெட்ரிட்டானா படுக்கையிலே கிடந்தா கூட சாகணும்ட்டு இல்லை, செத்துட்டா நல்லது, கடவுள்கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற வாஞ்சை இல்லாம தான் இருக்காங்க. அப்போ இந்த வாஞ்சை நமக்கு உள்ளத்துல கட்டாயம் இருக்கணும். இந்த வயசுலயே சொல்றீங்களான்னு சொல்லாதீங்க. ஆனா அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா ஒருவேளை ஏத்த வயதுல நம்ம பிள்ளைகள் எல்லாரும் நல்ல ஒரு செட்டில் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு இறந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 70 வயசு 75 வயசுல இறந்தா ஒன்றும் பிரச்சனை. அதனால
எப்போ இறந்தாலும் எங்க என்ன செய்யணும்? ஆண்டவர் வந்தாலும் நம்ம எங்க பரம வாசஸ்தலத்துக்கு நம்ம போக போகிறோம் இந்த வாஞ்சையோடு கூட நாம் வாழ வேண்டும். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். ஆதாம் ஏவாள் அவங்க தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்த ரட்சிப்பின் உடை, அந்த மகிமை அவங்கள விட்டு அவங்க பாவத்தினால் நீங்கி போன உடனே அவங்க என்ன செய்யறாங்க? தாங்கள் ஒரு நிர்வாணிகள் என்று உணர்ந்தார். அதே போல நம்மை ஒரு ஆடை மூடி இருக்கிறது, ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் இன்றைக்கு மூடி இருக்கிறது, தேவனுடைய மகிமை நம்மை மூடி இருக்கிறது. அதனால நாம தரித்து கொண்டிருக்கிறோம், அந்த ஆடை அணிந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம எப்படிப்பட்டவங்கள? நம்ம நிர்வாணிகள் கிடையாது. நம்ம மேல தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு, அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படுவதனாலே அதனால மூடப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம தரித்து கொண்டவர்களாய், ஆடை அணிந்தவர்களாய் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? காணப்படுகிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரத்தில் அப்படிங்கிறது இந்த இடத்துல உலகத்தையும் குறிக்கிறது, அதே நேரத்துல இந்த கூடாரம் நம்முடைய உலகையும் குறிக்கிறது. நம்ம இன் திஸ் பாடி, இந்த பாடியில நம்ம என்ன செய்யணும்? உட்கார்ந்து தவித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது மாம்ச சரீரம், இது மாம்சீக சரீரமா இருக்கிறதுனால பலவித காரியங்கள் நெருக்கப்படுகிறது. சில பாவ இச்சைகளினாலும் நெருக்கப்படுகிறது, பலவித பாடுகளினாலும் நெருக்கப்படுகிறது. அப்படி இதுல என்ன செய்யறோம்? நம்ம பாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆனா இது செத்து போய் போர்வையை களைந்து போடுறதுன்னா இந்த உலகத்தை விட்டு போயிடுறது. இந்த உடலை விட்டு சீக்கிரமா, நிறைய இடத்துல கஷ்டம் தான் சொல்லுவோம், சீக்கிரம் செத்துட்டா நல்லது சொல்லுவோம் சண்டை வரும்போதெல்லாம், இதை விட்டு நீங்கி போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அதை நம்ம விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இப்போ இந்த மரணம், நமக்கு வரக்கூடிய ஒரு மரணம் ஜீவனாலே, அந்த நித்திய ஜீவன் அல்லது இயேசு கிறிஸ்து வரும்போது கிடைக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய சரீரம், அதுதான் இங்க சொல்லப்படுது ஜீவன் என்பது. அது வரைக்கும் நம்ம பொறுமையா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். எப்படி ஒரு மனைவி, ஒரு பொண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, தேதி குறிக்கப்படல, ஆனா குறிப்பிட்டாங்க இந்த மாப்பிள்ளை தான் அப்படின்னு குறிச்சாச்சு. ஆனா அந்த மாப்பிள்ளை வர்ற வரைக்கும் ஒருவேளை அவர் வெளிநாட்டுல இருக்கலாம், அவருக்கு எப்போ லீவு கிடைச்சு எப்போ வருவார் அதெல்லாம் தெரியாது. அப்படி ஒரு பெண் காத்துட்டு இருக்கும்போது எவ்வளவு வாஞ்சியோட காத்திருப்பா. அவ அவசரப்பட்டு வேற யாரும் திருமணம் பண்ண முடியாது, ஏன்னா அவளுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதே போல நமக்கு ஒரு தேவன் நம்மை ஒரு நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஓசி அறுத்தணும். அப்போ நித்திய விவாகம் அது. இந்த ஒரு இடத்துல கல்யாணம் டெம்பரரி, ஆனா நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். திருமணம், நித்தியமான திருமணத்துக்கு அந்த மணமனாக இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த மரணம் என்ன செய்யும்? விழுங்கப்படும். அன்னைக்கு அப்பதான் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு, என்றென்றும் சாகாம ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இப்ப 5:6 வாசிங்க. 5:6. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இதற்கு இதுக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்யறார்? ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்படி ஒரு மணமகன் வரப்போறாருன்னா அந்த பொண்ணை சிங்காரிச்சு ரெடி பண்ணி எப்படி தயார் பண்ணுவாங்களோ அதை போல தேவாதி தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அலங்கரித்து கொண்டிருக்கிறார். நம்மிடத்துல இல்லாத காரியங்களை, நாம் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நீக்கி இன்னும் நம்ம அலங்காரமா இருக்கும்படி, அந்த அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படி, மணவாளன் வரக்கிறதுக்கு ஆயத்தப்படும்படி நம்ம என்ன செய்ய கொண்டிருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆவியனும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஒரு அட்வான்ஸா ஏதாவது கொடுத்துக்குவாங்க. ஒருவேளை நம்ம கல்யாணத்துல எல்லாம் நடக்குது இல்லையா, பொண்ணுக்கு ஒருவேளை நிச்சய புடவையோ ஏதோ கொடுத்து தலையில பூ வச்சு இப்பெல்லாம் சில நிச்சயங்கள் பண்ணுவாங்க. பணம்லாம் ஒன்று கொடுத்து அப்படி சில காரியங்களே நம்ம செய்யறது நமக்கு தெரியும். அதே போல நமக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்தார், நீதான் எனக்கு மனைவின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஒரு அட்வான்ஸை நமக்கு கொடுத்தார். அதுதான் பரிசுத்த ஆவியானது. எந்த மதத்திலையும் கிடையாது, ஒருத்தனுக்கும் நிச்சயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் ஒரே ஒருத்தருக்கு தான் அங்க கேரண்டி கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த உள்ளத்துல அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டார், அச்சாரம் கொடுத்துட்டார். அச்சாரம் கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறார்.
எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு எப்போ நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கணும். நாம் தரிசித்து நாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நானும் 49 வருஷமா ஊழியம் செய்யறேன். ஆனா ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. நம்ம பார்க்காம என்ன செய்யறோம்? விசுவாசித்து நடக்கிறோம். நிச்சயமா ஒரு நாள் அவரை என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். பரலோகத்துல சேர போறோம். இந்த உலகத்துல உள்ள துன்பங்கள், வேதனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் அகற்றி விட்டு அந்த போர்வையெல்லாம் கழட்டி போட்டு என்ன செய்ய போறோம்? அவர்கிட்ட போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சென்று கொண்டிருக்கிறோம். 7-8 வாசிங்க. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இப்போ இந்த தேகத்தை இந்த உலகத்துல நம்ம இந்த பாடியில நம்ம இருக்கும்போது, உடல்ல இருக்கும்போது நம்ம கர்த்தரிடத்துல குடியிருக்கல அப்படி தெரிந்தும் தைரியமா இருக்கும். ஏன்னா ஒரு நாள் என்ன போறோம்? இந்த உடலை விட்டு கர்த்தரிடத்துல என்ன செய்ய போறோம்? போக போகிறோம். அவருடைய வீட்டுக்கு நம்ம போக போறோம். அதுவரை என்ன செய்யறோம்? 9-10 வாசிங்க. அதனாலதான் அதை விரும்புகிறோம். 9-10. அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக நடக்கிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். இப்போ இந்த பாடியோட இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறோம். என்றால் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அதாவது இது யாருக்கு சொல்லப்படுதுன்னா விசுவாசிகளுக்கு சொல்லப்படுது. அதனால நாம்ங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தணும். கிறிஸ்துவின் நியாயாசனம் யாருக்குதான்னா நம்ம எல்லாரும் நமக்கு தான், விசுவாசிகளாகி நமக்கு தான் அது அந்த நியாயாசனம். மற்றவங்களுக்கு வேற நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புலாம் இருக்கு. அப்போ ஆண்டவர் வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் பிரிப்பாருலாம் சொல்லப்படும். வலது பக்கத்துல பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு கூப்பிடுவார். அப்போ அது பெரிய நியாய தீர்ப்பு, அது வேற. நமக்குடைய நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துக்கு முன்னால, அவருடைய நியாயாசனத்துக்கு முன்னால நம்ம ஒரு நாள் நிற்போம். 11வது வசனம். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமா இருக்கிறோம் என்று நம்புகிறோம். இப்போ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தெரிந்து கொண்டு, அதனால ஆண்டவருக்கு மற்றவங்களுக்கு புத்தி சொல்றோம். கடவுளுக்கு பயந்துருக்கணும் அப்படின்னு. தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமா இருக்கிறோம். ஓப்பனா இருக்காங்க. உள்ள அவங்களோட உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணுலாம் கிடையாது. உண்மை உள்ளவங்களா இருக்காங்க. வெளியரங்கமா இருக்கிறோம். உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமா இருக்கிறோம் என்று நம்புகிறேன். மற்றவங்களுடைய மனசாட்சியே நாங்க ஒரு உண்மை உள்ள மக்களாக நாங்கள் காணப்படுகிறோம் என்று கூறுகிறோம். 14, 15, 14, 15. கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லோரும் மரித்தவர்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய அன்பை நெருக்கி ஏவுகிறது. அதுதான் உண்மையான ஊழியம் என்பது. பேடன் ஏன் ஊழியம் செய்யறாங்க, மற்றவங்களை பத்தி கவலைப்படுறாங்க, இவ்வளவு பாரப்பட்டு ஜெபம் பண்ணீங்க, அதுக்கெல்லாம் காரணம்னா அந்த கிறிஸ்துவின் அன்பு நமக்கு என்ன செய்யுது? நம்மை நெருக்கி ஏவுகிறது. பிழைத்திருக்கிறவர்கள் நீ தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு என்று பிழைக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இப்போ நம்ம பிழைச்சிருக்கிறது நமக்காக அல்ல. தயாபரம் இந்த பிள்ளைங்களை ஒரு கரையேற்றிட்டா போதும், வேற ஒண்ணும் இல்லை, அதுக்கு பிறகு என் கடமை முடிஞ்சிடும் அப்படிலாம் நினைக்கிறான். நான் அதுக்காக ஆண்டவர் வைக்கல. ஆண்டு நம்ம அவருக்காக பிழைத்திருக்கிறோம். நமக்காக மரித்ததுக்காக நம்ம பிழைத்திருக்கும்படி, நாம் உயிர் உள்ளவர்களாய் வாழும்படி, ரட்சிக்கப்பட்டவர்களாய், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாய், கனிதற்பவர்களாய் வாழும்படியாதான் ஆண்டவர் நமக்காக மரித்தார். அதுக்காக பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கல நாங்க அதை சொல்லல. ஆனா அதெல்லாம் அவர் பொறுப்படுத்திக்கணும். நிறைய பேரு கவலை, ஃபுல்லா பிள்ளைகளை பத்தி கவலை.
பொம்பளை பிள்ளையா பெற்றுட்டோமே, 2 பொம்பளை பிள்ளையா பெற்றுட்டோமே, என்ன பண்றது? இப்படிலாம் கவலைப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன்னா நம்ம தகப்பன் நம்மை தெரிந்து கொண்டார், நம்முடைய பிள்ளைகளையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கெல்லாம் எல்லாம் இது லேசான காரியம் இல்லையா? லேசான காரியம்னு ஒரு பாட்டு உண்டு. மண்ணை பிசைஞ்சு மனிதனை படைப்பது லேசான காரியம். அதே போல எந்த இடத்துக்கும் உதவி செய்வதற்கு அவருக்கு எளிதான காரியம். அதற்கு அதையே தூக்கி எப்பவும் வச்சுட்டு இதை மட்டும் நம்ம முடிச்சுட்டோம்னா அதுக்கு பிறகு ஆண்டவர் ஊழியம் செய்யலாம் அப்படிலாம் நினைக்கிறான். நம்ம அவருக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்பதை மறந்துடவே கூடாது. 17-19 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தருடைய சரி வாசிங்க 19 வாசிங்க. உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி இல்லையா? நிறைய பேருக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியறது இல்லை. ஏன்னா அவங்க புது சிருஷ்டிங்கிறத நினைக்கிற, இன்னும் பழைய ஆளுதான் நினைச்சிட்டு இருக்கான். நம்மிடத்துல எல்லாமே ஒளிந்து போயினேன்னு சொல்லியிருக்கு. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாமே புதுசாயிட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒவ்வொரு நியூ இயர்லயும் நான் ஒன்று எல்லாத்தையும் புதிதாக்குவேன், பழையவைகள்லாம் மறைந்து போகும் அப்படிலாம் சொன்னா நம்ம வாக்குத்தத்தை ரொம்ப சந்தோஷப்படும். ஆனா ஏற்கனவே நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யிட்டாரு? பழசெல்லாம் ஒழிச்சிட்டாரு. எப்ப ரட்சிக்கப்பட்டோம் பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு. போய் திரும்ப நம்ம கோவப்படுறோம், எரிச்சல் அடைகிறோம், பகை உண்டாகுது, கசப்பு உண்டாகுது, இதெல்லாம் வருதுன்னு சொன்னா நம்ம இந்த சாத்தானுக்கு நம்ம என்ன பண்றோம்? இடம் கொடுக்குறோம். அதாவது முன்னால விஜயனின் ஒரு புக்கு, விஜயனின் இருதயம்னு ஒரு புத்தகம் வரும் ரொம்ப காலத்துக்கு முன்னால. அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தனுடைய உள்ளத்துல உள்ள நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும், கொடிய விலங்குகள் இருக்கும். இது பறவையில மயில் போன்றது பெருமையை குறிக்கிறது, இப்படிலாம் நிறைய இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஒளி வரும்போது அது எல்லாமே என்ன செய்யறோம்? மறைஞ்சு போயிடும். ஆனா அவன் கொஞ்சம் அசட்டையா இருக்கும்போது மறுபடியும் சில காரியங்கள்லாம் என்ன செய்யறோம்? உள்ள வந்துடும். இப்படி படங்கள் வரைஞ்சிருப்பான். நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. கசப்பு இருக்குதா, வெறுப்பு இருக்குதா, கோபம் வருதா, எரிச்சல் அடைதா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்மை சரிப்படுத்திக் கொள்ளணும். திரும்பவும் எனக்கு கோபம் வரக்கூடாது ஆண்டவரே, நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எல்லாமே புதுசாயிட்டு போது 1-2 மட்டும் என்ன செய்ய ஒட்டிட்டு இருக்க கூடாது இல்லையா? உங்க ஆசிரியர் ஒருத்தர், அவர் பிடி சார் எப்பவும் சொல்லுவார், ஒரு இலையில எல்லா சாப்பாடும் வச்சிருக்கு, விதவிதமான கூட்டெல்லாம் வச்சிருக்கு, ஒரு பக்கத்துல ஒரு நாத்தமான ஒண்ணை வச்சா எப்படி சாப்பிட முடியும் கேட்பார். எல்லாமே எந்த விதத்திலையும் நமக்குள்ள எந்த ஒரு இதோ என்ன செய்யக்கூடாது? பாவ சிந்தனைகளோ, பாவ எண்ணங்களோ, பாவ செயல்களோ, பாவ பார்வைகளோ எதுவும் இருக்கக்கூடாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் இதெல்லாம் பிசாசினால் உண்டானவைகள், அது தேவனால் உண்டானது அல்ல. உலகம் அது இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ நிலைத்திருப்பான். அவருடைய சித்தம் என்ன? அதை நிறைவேற்றத்தான் நம்முடைய உள்ள எல்லாம் அவருடைய சித்தம் நினைச்சிருக்கு. உலகத்துல முடிக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அவர் சிம்பிளா செய்துட்டு போயிடுது. அவருக்கு எல்லாமே லேசான காரியம், முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. ஏன் லாசரு எழுப்புறது உடனே போய் எழுப்பல? ஆண்டவரால அந்த நாரி போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்க முடியும். 4 நாள் ஆயிட்டே நாரி போகுமே, நான் அதை செய்து காட்டினார். அவ்வளவு மகிமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் எவ்வளவு இம்பாசிபிள் இருந்தாலும் எல்லாத்தையும் பாசிபிளா மாத்துவார். அவரால் முடியாத காரியம் கிடையாது. சிங்க கவிலையும் அவரால் காப்பாற்ற முடியும், அந்த தீச்சூளை அக்னியிலையும் ஆண்டவரால் காப்பாற்ற முடியும். பவுலும் சீராவும் சரி அடைக்கப்பட்டிருந்த சிறை கதவையும் அவரால் திறக்க முடியும். பேதுரு அடைப்பட்ட சிறை கதவையும் அவர் திறந்தாரு. அதனால அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதனால அதையே நினைச்சு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம நம்ம என்ன செய்யறோம்?
அப்படியே இருக்கிறோம். இவையெல்லாம் தேவனால உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவ எதுக்காக உண்டாக்குனார்னா, இயேசு கிறிஸ்து மூலம் தான் மனிதர்களை என்ன செய்யறாரு? ஒப்புரவாக்குறார். அதே போல நம்மிடத்தில் என்ன செய்யற ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்துட்டார். மற்றவங்களுக்கு தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அப்போ நம்முடைய ஊழியம் என்ன? ஒப்புரவாக்குதல். தேவனையும் அவரை சேர்த்து விட்டதுதான் நம்முடைய ஊழியம். தான் ஒப்புரவாக்குதலின் ஊழியம். 21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். செய்யாத ஒரு குற்றத்தை யாராவது சொல்லிட்டா நம்மளால தாங்கவே முடியாது. நம்ம ரொம்ப கோபம் வந்துடும், நமக்கு ரொம்ப எரிச்சல் ஆயிரும். இந்த ஆட்கள் மேல பயங்கர கோபம் வந்துடும். எப்படி என்ன சொல்ல போச்சு, எப்படி என்ன பற்றி சொல்லலாம் அப்படின்னு. இவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், ஆனா என்ன இப்படி சொல்றாங்களே இந்த ஆள் அப்படின்னு. ஆனா பாவம் அறியாதவர், பாவத்தை பற்றி அவர் தெரியாது. ஆனா அவரை தேவன் நமக்காக நாம் நீதி அடையும்படிக்கு, நீதிமான்களாய் மாறும்படிக்கு அவரை பாவமாகவே மாற்றி விட்டார். பாவியா கூட மாத்தல, பாவமாக்கினார். முழு பாவத்தையும் அவர் மேல சுமத்தி அவர் பாவமாக என்ன செய்யப்பட்டார்? மாற்றப்பட்டார். அடுத்த அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். ஆமென். தேவனுடைய கிருபை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களை நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்றோம். அப்போ உங்களை உடன் வேலையாட்கள் நம்மை சொல்லுகிறார். என்னுடைய உடன் வேலைக்காரன் சொல்லல, உடன் வேலையாட்கள் நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம் அப்படின்றார். நாங்க உடன் வேலையாட்கள் நாங்கள் உங்களுக்கு என்ன புத்தி சொல்றோம்னா, தேவனுடைய கிருபை நீங்கள் விருதாவாக்கிறாங்க. எதுக்காக அந்த கிருபையை கொடுத்தார்? எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார்? நான் நிறைய வீடியோஸ், இந்த முஸ்லீம் வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், கன்வெர்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துலயுமே பெரிய புயப்ப. அந்த ராணியா இருந்தவங்க, ஒரு பிரின்சஸ், இளவரசியா இருந்தவங்க எல்லாம் ரட்சித்துக்காண்டு சொன்னது என்ன, உன்னை நான் தண்டனையின் போது அந்த என்ன செய்யறாங்க, பயங்கரமா அவளை நெருப்பையே கொளுத்தி விடும்போது கூட அந்த நெருப்புல இருந்து ஆண்டவர் காப்பாத்தி அவளுக்கு சொன்னது, இனி உனக்குன்னு ஒரு பிளான் நான் வச்சிருக்கேன், நீ நான் சொல்லதை என்ன செய்ய, எனக்காக நீ செய்ய போகிறாய்ன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பிளானை வச்சுதான் ஆண்டவர் அவங்கள விடுவிக்கிறார். நமக்காக தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கார். அந்த பிளான் என்னன்னு சொல்லி பவுலுக்குன்னு ஒரு பிளான் வச்சிருந்தார். அவனுக்கு தெரியாது, கிறிஸ்தவெல்லாம் அடிச்சு நொறுக்குனா போதும், அதான் நம்முடைய வேலை, அதான் கடவுள் செய்யற வேலை அப்படின்னு இருக்கார். தேவன் அவனுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கு. அவன் ராஜாக்களுக்கு முன்பாக, அதிபதிகளுக்கு முன்பாக அவன் நிற்க வேண்டிய பாத்திரம் என்று சொல்லி சொன்னார். இதே போல நமக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாரும் இடரும் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரா விளங்க பண்ணுகிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் பொறுமை, உபத்திரவம், நெருக்கம், இடுக்கண், அடிகள், காவல், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்புகள், உபவாசம், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்தாவிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாக வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தடுத்திருக்கிறதிலும், இப்படி எல்லாத்திலும் நாங்க என்ன செய்யறோம்? இந்த பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, புகழ் வந்தாலும் சரி, இகழ்ச்சி வந்தாலும் சரி, எல்லாத்திலும் நாங்க என்ன பண்றோம்? நாங்க தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி நாங்கள் நிரூபிக்கிறோம் என்று சொல்லி இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். 10ஆம் வசனம் வாசிங்க. துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டவர்களும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டவர்களும் அநேகர் ஐஸ்வர்யம். ஆனா 7ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டேன். 6ஆம் அதிகாரத்துல 14-15 வாசிங்க. 14-15. 6ஆம் அதிகாரத்திலே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது?
அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? இப்போ விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன கிடையாது. ஒரு இசைவோ, இசைந்து போவதோ அல்லது ஒத்து போவதோ அது என்ன செய்யாது, கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஐக்கியமே கிடையாது, சம்பந்தமும் கிடையாது. முக்கியமா திருமண காரியத்துல எப்போ ஒருத்தர் வந்து ஒரு விசுவாசி அவிசுவாசி திருமணம் பண்ணா அது பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனாலதான் ரெண்டு பேருக்கும் சம்பந்தம் கிடையாது, ஐக்கியம் கிடையாதுன்னா அவர் சொல்றாரு. அந்நிய நோகத்தில அவிசுவாசிகள் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. பிணைக்கப்படுதல் இல்லையா? ஒரு ஒரு மாட்டு வண்டியில அந்த காலத்துல 2 மாடு இருக்கும். ஒரு பக்கம் ஒரு மாடு, இந்த ஒரு பக்கம் ஒரு மாடு இருக்கும். அது ரெண்டும் ஒரே மாதிரியான மாடா இருந்தா தான் ஒழுங்கா போகும். ஒண்ணு லெப்ட்டுக்கு திரும்பும் போது இன்னொன்னு வலது பக்கம் திரும்பிச்சுன்னா இப்ப என்ன செய்ய, அந்த வண்டி ஒழுங்கா ஓடாது. ஒண்ணு அவிசுவாசியம் ஒண்ணு விசுவாசியமா இருந்தா பெரிய போராட்டமா இருக்கும். அதனாலதான் அந்நிய நுகத்தில, நுகம்ங்கிறது அதுதான். 2 மாட்டுக்கு நடுவுல கழுத்துல நிக்கப்படுகிறது தான் நுகம். இணைக்கப்படாதீங்க சொல்றாரு. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும். பொம்பளை பிள்ளைங்க பசங்களை எல்லாம் நிறைய 2 மேரேஜ் நடந்துச்சுங்க ஊர்ல, கிறிஸ்டியன் மேரேஜ். 2மே லவ் மேரேஜ். ஒண்ணு கிறிஸ்டியன் அது கூட பரவாயில்ல. இன்னொன்னு இந்த பையன் ஒரு ஹிந்து பொண்ணை கட்டு வந்தான். அந்த ஹிந்து பொண்ணு எவ்வளவு ஒத்து போகும் எனக்கு தெரியல, நமக்கு தெரியாது. பெரும்பாலும் ஒரு பையன் வந்து ஒரு ஹிந்து பொண்ணை கட்டிட்டா, அவிசுவாசியை கட்டினா கூட விளைச்சிக்கிட்டு, ஒரு பொண்ணு வந்து அவிசுவாசி கட்டிட்டா அவளுக்கு பாடுகள் மிக அதிகமா இருக்கும். அவனோட பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்ப இருந்தே அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்களுடைய வாழ்க்கைக்காக தவறி போயிடக்கூடாது, உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். பிள்ளைங்க ரொம்ப அன்பா காட்டுங்க. எப்ப பார்த்தாலும் சிடுன்னு இருக்குன்னா அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா விட்டு வேற ஆட்களை நேசிக்க ஆரம்பிச்சு. அது ஒரு பெரிய காரணம் பிள்ளைகள் பிரிஞ்சு போறது. அன்பை காட்டுங்க. தப்பு பண்ணா ஒரு முஸ்லீம் டீச்சர் சொன்னார், அவருக்கு ஆண்டவரை பத்தி அறிஞ்சிட்டாரு, ஆனா நிறைய பிள்ளைங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி கத்துக் கொடுக்குறாரு. இஸ்லாத்துல மன்னிப்போ அந்த அன்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாத்திலையும் பாவம் செய்தா அவனுக்கு தண்டனை தான் எல்லாம் நியாய தீர்ப்பு உண்டு அப்படிதான் இது. ஆனா இவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தார், நீங்க வந்து கடவுள் இந்த உன்னுடைய ஒரு பிள்ளை கேட்டுச்சு இப்படி நம்ம இதுல சொல்லப்பட்டிருக்குதே குரான்ல, இப்படி மன்னிப்பு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்குதே, தப்பு பண்ணா கட்டாயம் தண்டனை உண்டு சொல்லப்பட்டிருக்குதே, கடவுள் வந்து நம்ம தப்பு பண்ண நம்மளை நேசிக்க மாட்டார் சொல்லப்பட்டிருக்குது என்பது அவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, உங்க அப்பா இருக்காங்க, நீ எத்தனையோ தப்பு பண்ணிருப்பார்ல, அம்மா தப்பு பண்ணிருப்பேன், நீ தப்பு பண்ண உடனே எங்க அப்பா அவன் மேல நேசம் இல்லாம இருக்காங்களா? இல்ல, நேசிக்கிறாங்க. அதே மாதிரிதான் நம்முடைய கடவுள் சொல்லிக் கொடுத்தார். அதனால பிள்ளைகள் தப்பு பண்ணாங்கன்னா மறந்துடுங்க. உங்க பிள்ளைங்களை இதுவா நடத்துங்க, அன்பா நடத்துங்க, கண்டிக்க வேண்டியதுல கண்டிங்க. ஆனா ரொம்ப அதிகமா கண்டிச்சு தாறுமாறா அடிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்பதான் இந்த பிள்ளைங்க நல்ல இதுல வளருவாங்க. தண்டனை கொடுங்க, ஆனா ரொம்ப லைட்டா இருக்கட்டும். ஆனா உடனே அதை மறந்துடுங்க. மறந்துட்டு அந்த பிள்ளைங்களை அன்பா நடக்கும்போது நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 16வது 17, 18 வாசிங்க. 16, 17, 18. 16ல இருந்து வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாது இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். ஆலயத்துக்கும் விக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நமக்கும் பிரஜாதிகளுக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அவங்கள்ட்ட அன்பு வச்சுக்கலாம், அவங்கள்ட்ட பழகலாம், அது வேற. ஆனா என்ன பண்ணக்கூடாது, திருமண பந்தத்திலேயோ மற்ற எந்தத்திலேயோ என்ன செய்யக்கூடாது, ஒன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் நமக்குள்ளே உலாவுவார். நான் உங்களுக்குள்ளே உலாவி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. 2 பேரும் விசுவாசியா கடவுளை நேசிக்கிற பிள்ளைங்களா இருந்தா தேவன் 2 அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்யறாராம், நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவுகிறேன் என்று சொல்கிறார். அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று ஜீவனுள்ள நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். உங்களுக்கும் பிசாசின்ற கூட்டத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம யாருக்கும் சம்பந்தம் கிடையாது.
அதனால அவங்களோட ஐக்கியப்பட நம்ம என்ன செய்யக்கூடாது. அவங்களோட பேசலாம், பழகலாம், அவங்க ஃபங்க்ஷன் போகலாம், அதெல்லாம் போகலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அவங்க நம்ம ஃபங்க்ஷன் வரலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அந்த ஒரு ஃபெல்லோஷிப் திருமண பந்தத்திலேயோ மற்ற எதிலையோ என்ன செய்யக்கூடாது, ஒரு ஃபெல்லோஷிப்ல வந்துடக்கூடாது. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போங்கன்ற. ஆண்டவர் பிரிந்துலாம் போக சொல்றாரு அப்படி சொல்லக்கூடாது. பிரிஞ்சுதான் போக சொல்றாரு அப்படிப்பட்டவங்களை விட்டு. அசுத்தமானதை தொழாதிருங்கள். விக்கிர ஆராதனையிலயோ மற்ற எல்லாத்திலையும் அவங்களோட போய், இப்ப சமீபத்துல எங்க சர்ச்சை சேர்ந்து ஒரு இது பாத்தீங்கன்னா ஆச்சரியமாச்சு. செல்வியெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார். பாத்தீங்கன்னா பெரிய பொட்டை வச்சு, ஏன்னா அந்த பையன் வந்து ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்றான். அதுக்காக இவங்களும் நாடகம் ஒரு பெரிய பொட்டை வச்சுட்டு அங்க நின்றுட்டு இருந்தான். நான் செய்யக்கூடாது. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் எனக்கு குமார்த்தியுமாக இருப்பீர் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றாங்க. சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அங்க சொல்றாரு. அவங்கள விட்டு பிரிஞ்சு போய் என்ன செய்யுங்க, அசுத்தமானவர்களை தொடாதீங்க, அவங்கள மாதிரி நடக்காங்க. அப்போ நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் செய்வேன், உங்களுக்கு பிதாவே இருப்பேன்னு சொல்றேன். இப்போ 7ஆம் அதிகாரத்துக்கு வரோம். 7ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மையும் சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அதான் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நீ உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போயிருந்தா நான் உங்களுக்கு, நீங்க எனக்கு குமாரனும் குமார்த்தியுமா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன், உங்களுக்குள்ளே உலாவே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். இப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதல் தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். இப்போ புதுசாலாம் நிறைய டாக்டரின் வருது. நம்ம ஒண்ணும் செய்ய வேண்டியது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்துட்டாரு, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் என்ன செய்யணும், இந்த அசுத்தெல்லாம் விட்டு என்ன செய்யணும், இடம் கொடுக்கூட. ஆவி நம்முடைய சிந்தைகளிலோ நம்முடைய பாடியிலேயோ அழைச்சக்கூடாது. எந்த அசுத்தத்துக்கு நம்ம இடம் கூடாதபடி தேவ பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ண கெடுத்தும். இன்னும் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும். இப்போ நம்ம என்ன செய்யணும், வாயை குறிச்சுலாம் ரொம்ப எச்சரிக்கையான, எதை குறிச்சும் தயவு செய்து யார்ட்டையும் பேசாதீங்க. இவங்கெல்லாம் உண்மையானவங்கன்னு யார்ட்டையும் பேசக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது, நம்பி இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு நாள் ஆபத்தே வரும். வாயின் வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தூய்மை வேண்டும். 5வது வசனத்தை வாசிங்க. 5. எப்படி என்றால், நாங்கள் மகதனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம், புறம்பே போராட்டங்களிலும் உள்ளே பயங்களிலும் இருந்தன. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அவருக்கு பவுலுக்கு பயங்கரமான இளைப்பா, ரெஸ்டே இல்லையா, அந்த அளவுக்கு மனசுல போராட்டம். ரெஸ்ட்னா படுக்கிறது தூங்குறது அதை சொல்லணும். பாடிக்க ஒரு ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு எல்லா இடத்துலயும் அவங்க உபத்திரவம் உண்டப்பட்டார்கள். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும். வெளியே போராட்டம், எங்க பார்த்தாலும் எதிர்ப்புகள், பிரச்சனைகள். ஆனா உள்ள ஒரு பயம், பயமே இருக்காதுன்னா சொல்ல முடியாது, ஒரு பயம். இப்போ வடநாட்டுல இன்னைக்கு சத்தீஸ்கர்ல ஒரு 35 ஃபேமிலியை வந்து அவன் காலெல்லாம் கழுவி நீங்க மறுபடியும் எங்க மதத்துக்கு வந்துடணும், தாய் மதத்துக்கு திரும்பணும்லாம் கேட்டிருக்காங்க. முடியாதுன்னு சொன்னோடனே வீட்டை விட்டுலாம், சொந்த வீட்டை விட்டுலாம் விரட்டி அடிச்சிருக்காங்க. கொடுமைகள் நடக்கிறது. ஒருவேளை தமிழ்நாட்டுக்கெல்லாம் எப்போ வரும், எத்தனை வருஷத்துல வரும்னு தெரியல. போராட்டங்கள் அவருக்கு ஃபுல்லா போராட்டம்னா உள்ள நினைச்சு ஒரு பயம். அவளுக்கே ஒரு பயம் இருந்தது. ஆனால் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீர்த்து வந்ததினால எங்களுக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். ஒரு அருமையான ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். பவுல் அந்த தீர்த்து வந்ததுனால அவருக்கு ஒரு ஆறுதலை அங்கே கிடைத்தது என்று சொல்லுவார். 10வது வசனம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. தேவனுக்கேற்ற துக்கம், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன்னா, இன்னும் இப்படி இருக்கிறேனே, இன்னும் குறைவுள்ளவனா இருக்கிறேனே, அப்படிப்பட்ட துக்கம். நம்ம சரியா பைபிள் படிக்கிறது இல்லை, அசட்டையா இருந்துட்டானே, ஜெபம் பண்ண முடியல, அசட்டையா இருந்துட்டானே, இன்னும் எனக்கு இப்படி நான் இப்படி இருக்கிறேனே,
அப்படிங்கிற அந்த துக்கம் வந்து என்ன செய்யுமா, பிறகு கடைசியில மனஸ்தாபப்பட்டு ஐயோ இப்படியாப்பா நமக்கு அந்த கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமே மனஸ்தாபப்பட முடியாதபடி அது ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலா மாறும். அப்படி கவலைகள் வரும்போது இன்னும் நாம ரட்சிக்கப்படுறதுக்கு ஒரு நாள்ல ரட்சிப்பு முடிஞ்சிருது இல்லை. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ரட்சிப்புக்கு அது என்ன செய்யும், வழிவகுக்கும். ஆனா உலகத்தை குறித்த கவலையோ மரணத்தை உண்டாக்குகிறது. உலக கவலை என்ன பண்ணுதான், மரணத்தை உண்டாக்குறது. செப்பரேஷன் ஃப்ரம் காட், தேவனிடத்து பிரிவினையை என்ன செய்யறது, உண்டாக்குறது. அதனால அதை குறித்து நம்ம உலக கவலைக்கு இல்லாம ஒவ்வொரு நாளும் அந்த பற்றி சொல்றாரு, எல்லாம் அவங்கள்ட்ட நன்மை இருந்துச்சு. ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த காலத்துல ஆரம்ப காலத்துல இருந்த அந்த அன்பை என்ன செய்யக்கூடாது, தணிந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் மேல பல பிரச்சனைகள்னால அல்லது நம்முடைய செல்வம் கூடுறதுனால அந்த ஆதி மேல இருந்த கொண்ட அன்பு என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் தணிந்து விடக்கூடாது. 8ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 8ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. சில வசனங்களை ஈஸியா அதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கல. 8:1-3. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களா இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தங்களாலே மனதுள்ளவர்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அப்போ மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை. கிருபைனா என்ன? அவர்கள் மிகுந்த உபத்திரவம், சோதிக்கப்படுறாங்க, கொடிய தரித்திரம், ஆனாலும் பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரணமாய் கொடுத்தாள். அது எப்படி முடிஞ்சதுன்னே தெரியல. பயங்கரமான உபத்திரத்தில் இருக்க அந்த சபை இருக்குது, வறுமை வேற இருக்குது. அதனால என்ன செய்தாங்களாம், உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியோடு கொடுத்தார்கள். திராணிக்கு தக்கதான் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அவங்க எது முடியுமோ அதை விட அதிகமா என்ன செய்தாங்களாம், கொடுத்தாங்க. அவங்களால ஒருவேளை 100 ரூபா தான் கொடுக்க முடியும், ஆனா 500 ரூபா கொடுத்தாங்க. அல்லது 500 ரூபா தான் அவங்களால கொடுக்க முடியும், 2000 ரூபா கொடுத்தாங்க. அதான் ராணிக்கு மேலே நினைக்கிறதுக்கு மேல அவங்க என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. போன வாரம் ஒரு இசிஐ சர்ச்சில் மெசேஜுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த பேட்ஸை பார்த்தா 500 ரூபா 200 ரூபா இருந்துச்சு. பொதுவா அதிகமா 100 ரூபாய்க்கு மேல போடுறது இல்லை. சில சர்ச்சில் 50 அல்லது 100 இதுக்கு மேல போட்டது. யோசனையா இருந்து சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ட்டு, சேஞ்ச் பண்ணி போட்டுடலாமா அப்படின்னு. இப்போ நானே எத்தனையோ இடத்துல 2 காசு இருந்தா எல்லாத்தையும் போட்டான்னு எத்தனையோ இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு 200 ரூபா போடுறது கூட நமக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறோமே நான் வருத்தப்பட்டே பிறகு 200 ரூபாய் போட்டேன். அதனால உதாரணமா கொடுக்கறதுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த செல்வியுடைய தம்பி ஒய்ஃபு சில மாதங்களா பயங்கர உபத்திரம், அவருடைய கணவருடைய சுகவீனம், தம்பியுடைய சுகவீனம். அந்த நேரத்துலயும் செல்வியுடைய அண்ணன் ஒய்ஃபு சிக்கா இருக்காங்க, உடம்பு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு கேள்விப்பட்ட அந்த பொண்ணு 4000 ரூபாய் அனுப்பி விட்டுச்சு. இந்த கஷ்டத்துலயும் இவ்வளவு கஷ்டம் இருக்கு, பண தேவை, நிறைய பண தேவை உண்டு, லட்சக்கணக்கில் செலவழிச்சிருக்காங்க, 2 லட்சத்துக்கு மேல செலவழிச்சிருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, செல்வியுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அமெரிக்காவில இருந்து அந்த பொண்ணுக்கு 40,000 ரூபாய் அனுப்பிட்டாங்க. கொடுப்பதே அவர் என்ன செய்வார், திரும்ப கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கை நம்ம கையோட மகா பெரியது. நம்ம கையில கொஞ்சமா கொடுத்தா அவர் கையில இருந்து கொஞ்சம் எடுத்தாலும் அது ரொம்ப அதிகமா நமக்கு திரும்ப கொடுப்பார். இந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், தேவனுக்கு கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். 5ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் அதிகாரத்துல 5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. முதலாவது பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல, தங்களே தேவனுக்கு என்ன செய்தாங்க, முதல்ல ஒப்பு கொடுத்தாங்க. கொடுக்கிற கை பரிசுத்தமான கைகளா இருக்கும், ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கரங்களா இருக்கும். முதல்ல ஆண்டவர் ஒப்பு, அடுத்தது எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. யாருக்கு? இந்த ஊழியக்காரங்களுக்கு.
அவருக்கு சேவை செய்வதற்காகவும் தங்களை என்ன செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறது ஆச்சரியமான. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகியிருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்களுக்கு அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்கிறேன். அப்போ எதுலலாம் வளர்ந்துருக்காங்க பாருங்க. விசுவாசத்துல வளர்ந்துருக்காங்க, போது டீச்சிங்க நிறைய கேட்டிருக்காங்க, அறிவுல வளர்ந்துருக்காங்க, ரொம்ப ஜாக்கிரதை, எல்லா வித ஜாக்கிரதையிலையும் வளர்ந்துருக்காங்க, எங்கள் மேல் உள்ள அன்பிலும் வளர்ந்துருக்காங்க, மற்ற எல்லா காரியங்களையும் பெருகி இருக்கிறது போல. அப்ப எல்லாத்திலுமே நம்ம என்ன செய்யணும், பெருக ஆரம்பிக்கணும். காலம் ஆக ஆக என்ன செய்யக்கூடாது, எதுவுமே குறைந்து போகக்கூடாது. நம்ம எல்லாத்திலையும் என்ன செய்யணும், விசுவாசத்துல அறிவுல எல்லாத்திலையும் வளரணும். பைபிள் நிறைய நேரத்துல வசனம் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த வசனம் தெரியும், ஆனா அது எங்க இருக்குன்னு தெரியாது. எனக்கு என்ன குறிச்சே ரொம்ப கவலையா இருக்கும். இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வசனத்தெல்லாம் எங்க இருக்குன்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். சில நேரங்களில் 4 பக்கமா நம்ம 4 பகுதியா இருக்கு, பிடிச்சிருக்கு இல்லையா பைபிள்ல, அது லெப்ட்ல இருக்கு அல்லது இந்த மிடில்ல இருக்கு அல்லது ரைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சில அதிகாரங்கள் எனக்கு தெரியும். ஆனா எந்த குறிப்பிட்ட வசனங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படியே தேடி தேடி கண்டுபிடிக்கிறதா உண்டு. இப்போ கூகுள் இருக்கனால கொஞ்சம் ஓரளவு கண்டுபிடிக்கிற முடியுது. இப்போ நான் என்ன குறிச்சே வருத்தப்படுவேன், மனப்பாடம் பண்ணாம போயிட்டோமே. அதனால இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் வசனங்கள் எல்லாம், மனப்பாட வசனங்களை ஒரு டைரியில எழுதிட்டு வரேன். நம்ம எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து அடிக்கடி பார்த்து என்ன செய்யணும், ஞாபகப்படுத்திக்கணும். இப்போ எல்லாத்தையும் நமக்கு ஒரு வளர்ச்சி கட்டாயமா என்ன செய்யணும், மிக மிக அவசியம். 9ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்திலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். அப்பா, இயேசு கிறிஸ்துடைய கிருபை என்ன கிருபை, அவர் பணக்காரரா இருந்தாலும் என்ன செய்யுது, ஒரு ஏழையாக மாறினார். எதுக்காக? நாம் பணக்காரராகும்படி, நாம் செல்வந்தர்களாய் மாறும்படி அவர் என்ன செய்தாராம், நம்முடைய நிமித்தம் தரித்திரரானார். அதான் அவருடைய கிருபை. நம்ம எல்லாரும் எல்லா தேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யங்களாய் இருக்கும்படி அவர் நமக்காக நவானாரு, தரித்திரராக மாறினார். அதுதான் அவருடைய கிருபை. அதனால இன்றைக்கு இருக்கிற நிலைமை குறைவுல இருக்கலாம், ஆனா ஒரு நாள் நிச்சயமா என்ன செய்யப்படுவீங்க, உயர்த்தப்படுவீங்க. என்னுடைய குடும்பம் வந்து அப்ப நான் ஃபாரின்ல தான் பிறந்தேன், மலேசியாவில். அப்பாலாம் பிறந்ததே அங்க, தாத்தா காலத்துல இருந்து அங்க இருந்தாங்க. இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவோட வந்து பிசினஸ்ல எல்லாத்தையும் லாஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 1.5 லட்சம் ரூபாய் பணம் கையில இருந்துச்சு. அம்மாவுக்கு 100 பவுனுக்கு மேல நகை இருந்துச்சு, ஊர்ல சொந்த வீடு அப்போ இருந்துச்சு, லேண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் நாங்க இழந்தோம். எங்க வீட்டுல தான் முதல் சைக்கிள், முதல் ரேடியோ, முதல் எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு, அப்படி நிறைய காரியங்கள் உண்டு. ஆனா எல்லாத்தையும் இழந்து நான் மட்டும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சு ஆசிரியரா நாகப்பட்டினத்துல இருந்தேன். எனக்கு வெளியே வருவோம், ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது 4 பிரதர்ஸ் காத்திருப்பாங்க சைக்கிள்ல ஊழியத்துக்கு போறது. அவங்களுக்குலாம் சைக்கிள் உண்டு, என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது. ஒருத்தர் 150 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள், அப்போ எல்ஐசியில ஒர்க் பண்ண ஒரு ஜெயபால்னு ஒரு பிரதர், அவர் எங்க ஊழியத்துக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் இந்த சைக்கிள் கொடுத்து இது சர்வீஸ் பண்றதுக்கே 150 ரூபாய் ஆயிட்டு, இதை செய்யுங்க வச்சுங்க அப்படின்னு கொடுத்தாரு. நான் இப்போ பாத்தீங்கன்னா, இப்போ நான் வச்சிருக்கிறது எனக்கு 6வது பைக் வச்சிருக்கேன். 5 பைக்கு வாங்கி எல்லாம் யூஸ் பண்ணி வித்தாச்சு. 3வது கார் வாங்கியிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் உயர்த்துகிறவர் யாருன்னா அவர் தான். ஒரு நாள் கூட பிளான் பண்ணி வீடு கட்டணும், அது கட்டணும், மகா கல்யாணத்துக்கு பணங்க சேர்க்கணும், அதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. என் ஒய்ஃப் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பா. நான் ஒன்னே தேவனுடைய சித்தத்தை எப்படியாவது செய்யணுங்கிறதுல போனேன். ஆண்டவர் நினைக்க முடியாத அளவுக்கு என்ன செய்தார், உயர்த்தி. அதனால உங்களையும் அப்படித்தான். ஏன்னா அவர் நம்முடைய நிமித்தம் என்ன ஆனாரு, தரித்திரரானார். அதனால கவலையே படாதீங்க, இருக்கிற நிலையில வச்சு யோசிக்காதீங்க. உங்க காலத்துல இருந்தா உங்க பிள்ளைகள் வளர வளர அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்க மூலம் என் பையன் தான் எனக்கு 2 காரும் வாங்கும்போது உதவிச்சு. என்ன தேவைனாலும் அவனுக்கு சொன்னா அமேசான்ல அனுப்பி விட்டுரும்.
அதனால கடவுள் எப்படியாவது உங்களை உயர்த்துறது அவருக்கு யாராலும் கொடுக்க முடியும். அதனால உலக காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றிலும் தேவன் நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 14-15 வாசிங்க. 14-15. எப்படி எனில் மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. ஆமென். அதாவது இன்னொரு கண்ட்ரி இடத்துல உள்ளவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்க. அங்க பஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்காக தான் இவர் தர்ம பணத்தை என்ன செய்ய, தர்ம பணம் சொல்றாரு. அதை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்றாரு, அதான் மிகுதியா அந்த காலத்துல மன்னா பொழிஞ்சிச்சு. அவன் நிறைய சேர்த்தாலும் சரி, கொஞ்சமா சேர்த்தாலும் சரி, கொஞ்சமா சேர்த்தவனுக்கும் என்ன செய்யுங்க, அவன் பூரணமா தேவையான அளவுக்கு அவனுக்கு உணவு கிடைத்தது. அதிகமா சேர்த்தவனா மீதி வச்சிருந்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சு, மிச்சம் வச்சதெல்லாம் வீணா போயிட்டு. தேவைக்கு அதிகமா சேர்த்தவங்களுக்குலாம் வீணாய் போட்டு பூச்சி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி பைபிள்ல படுறது. அது சமநிலை பிரமாணம். இப்ப இன்றைக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இன்றைக்கு அந்த தர்ம பணத்தை ஏழை கொடுங்க. ஒரு காலத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவருடைய பணம் உங்களுக்கு என்ன செய்யும், சரி. அதான் சமநிலை பிரமாணம் சொல்லி அங்கே சொல்லு. 21வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். ஓ, நான் உண்மையா இருக்க கடவுளுக்கு தெரியும். பண விஷயம் நான்லாம் உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஆனா ஒரு ஊழியத்துல இருக்கும்போது, சொந்த பிள்ளை அது வேற, நம்ம குடும்பம் வேற. ஊழியத்துல இருக்கும்போது மற்றவங்களுக்கு முன்னால, கடவுளுக்கு முன்னால உண்மையா இருந்தா மட்டும் போதாது, மனுஷருக்கு முன்னாலே உண்மையா இருக்கணும். அப்படின்னா அந்த அர்த்தம் என்ன? எங்களுடைய ஊழியத்துல அந்த வசனத்தை எப்பவும் போடுவான், கணக்கு ஒவ்வொரு வருஷம் கணக்கு காட்டும். மற்றவங்களுக்கும் சரி, நான் ஓப்பனா எல்லாம் இருக்கணும். இந்த இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இதுக்கு இது இவ்வளவு வரவு வந்திருக்கு, இவ்வளவு செலவு பண்ணிருக்குன்னு சொல்லி மற்றவங்களுக்கு முன்னால சொல்லணும். நிறைய ஊழியங்கள்ல எவ்வளவு வருது, பெந்தைகோஸ்து ஊழியத்துல எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு காணிக்க வந்து ஒண்ணும் தெரியாது. சிஎஸ்ஐலயாவது ஒவ்வொரு வாரம் வாசிச்சிருவாங்க. இந்த வாரம் போன சென்ற வார காணிக்கை அப்படின்னு சொல்லி, சோத்திரம் காணிக்கை எவ்வளவு வந்துச்சு, இது எவ்வளவு வந்துச்சு எல்லாம் சொல்லிடுவாங்க. ஒரு இதுவும் கொடுத்துருவாங்க கடைசியில. அதான் உண்மையா இருக்கணும். நாம முடியாம எல்லாம் கடவுளுக்கு தெரியும் நான் உண்மையா இருக்கிறது அப்படி இல்லை. கடவுளுக்கு முன்பாக இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்பாக யோக்கியமான செய்ய நாடுகிறேன் என்று சொல்லு. 9வது அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்படப்பட்டதா இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதுக்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்பாக அனுப்புவது எனக்கு அவசியம் என காணப்பட்டது. வாக்குத்தத்தம் பண்றாங்க. இப்ப நிறைய ஊழியத்துல, மிஷனரி ஊழியத்தெல்லாம் கேட்பாங்க, மாதம் எவ்வளவு கொடுக்க போறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ சிலர் வாக்குத்தத்தம் பண்ணுவாங்க, நான் இவ்வளவு 100 கொடுக்குறேன், 500 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், ஒரு மிஷனரி ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னா வாக்கு கொடுப்பாங்க. அப்போ அதை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆளை என்ன செய்யுது, அது அதாவது லோபத்தனம் அப்படின்னு சொன்னா என்ன, இந்த கஞ்சத்தனமா கொடுக்குறது. அது கஞ்சத்தனமா கொடுக்காம, அல்லது ஒரு விருப்பம் இல்லாம கொடுக்காம சந்தோஷமாய் கொடுக்கும்படி, உதாரத்துவமாய் மன மகிழ்ச்சியோடு மனப்பூர்வமாய் கொடுக்கும்படி அதை கண்டுக்கிறக்க ஒரு ஆளை என்ன செய்யிருக்கிறேன், நான் அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 6வது வசனம் 7வது வசனம். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். மேலும் நீங்கள் அதாவது இது வசனம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இல்லையா? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்ப எவ்வளவு விதைக்கிறோமோ அது என்ன செய்யும், ஒருபடி நெல்லை விளைச்சா அது என்ன பண்ணும், அதிகமா தான் அவன் விளைச்சல் கொடுக்கும். ஆனா 5 படி நெல்லை அவங்களுடைய நிலத்துல விதைச்சா அது அதிகமான பலனை கொடுக்கும். அதே போலதான் கொஞ்சமா ஆண்டவர் கொடுத்தா கொஞ்சமான ஆசீர்வாதத்தை பெறுவோம், அதிகமா கொடுத்தா அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவோம். அதனால கட்டாயமா கிடையாது, இத்தனை பாகம் தான் கொடுக்கணும், 10ல் 1 கொடுத்தாகணும் அப்படி கட்டாயம் தான் எங்கேயுமே புதிய ஏற்பாட்டுல கிடையாது.
விசனம் வாங்கினா வருத்தத்தோடையும் கொடுக்காதீங்க, கட்டாயத்துக்காக கொடுக்காதீங்க. உங்க மனசுல எவ்வளவு நியமிச்சிருக்கீங்களோ அதை என்ன பண்ணுங்க, கொடுங்க. உற்சாகமாய் கொடுக்கிறது தேவன் பிரியமாய் இருக்கிறார். அதான் காரணம், அதான் காரியம். உற்சாகமா மகிழ்ச்சியோடு கூட மனப்பூர்வமா நம்ம கொடுத்தா என்ன நடக்கும்? தேவன் நம்மிடத்துல பிரியமாயிருக்கிறார். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கையிலும் பெறுகிறவர்களாக இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கும். நம்ம எப்பவும் சம்பூர்ணமா இருக்கணும், குறைவே இல்லை, எல்லாம் நிறைவா இருக்குதுன்னு சொல்லத்தக்கதாக. அது மட்டும் நற்கிரியிலே நம்ம பெருகும்படியாக தேவன் இடத்துல நம்ம என்ன செய்வாராம்? சகல வித கிருபையும் நம்ம இடத்துல பெருக செய்யும். இப்போ கொடுக்கறதுனால உள்ள ஆசீர்வாதம் என்ன? நம்ம ஒரு சம்பூர்ணம் உள்ளவர்களாக மாற ஆரம்பித்து. இதை கொடுத்ததுனால நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு. இதை கொடுத்ததை நம்ம விதைக்கணும், சிறுக விதைக்கிறோம் அல்லது பெருக விதைக்கிறோம். தன் பலனை நாம நிச்சயமா என்ன செய்வோம்? பெற்றுக் கொள்வோம். வாரி இறைத்தான் ஏழையை கொடுத்தான், அவனுடைய நீதி எந்தெந்தைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கபடி ஆகும். வாரி இறைத்தான், எப்படியா? அள்ளி கொடுத்தான், நீதி எந்தெந்தைக்கும் நிற்கும். பத்தாவது வசனம் விதைக்கிறவனுக்கு விதையும் 10:11. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீரின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்க மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். இப்ப விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கறது தேவன் தான், சாப்பிடுறதுக்கு ஆகாரத்தை கொடுக்கறதும் அவர் தான். இப்ப அவர் தான் நமக்கு என்ன கொடுக்கிறார்? விதையை கொடுக்கிறார். விதைனா பணம், பணத்தை கொடுக்கிறார். அதை கொடுத்து அவர் என்ன செய்யறாரு? அதை பெருக பண்ணுகிறார். அதே போல உங்களுடைய நீதியின் விளைச்சலையும் வர்த்திக்க செய்கிறார். இப்போ கொடுக்கும் போது விதையை கொடுத்து அதை என்ன செய்யணும்? கொடுத்தவர் அவர் தான். நம்ம கையில வர்ற பணம் எல்லாம் அவர் கொடுக்கறது தான், நம்ம திறமையினால சம்பாதிச்சது கிடையாது, ஆண்டவர் கொடுக்கிறார். அதை விதையை பற்றி நம்ம என்ன செய்யணும்? அதை விளைவிக்கும் போது அல்லது மற்றவங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது அதை தேவன் பெருக செய்கிறார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய அந்த மிகுந்த உதாரத்துமா கொடுக்கிறது. உதார குணம்னா மனப்பூர்வமா கொடுக்கிறது, கஞ்சத்தனமா கொடுக்காம உற்சாகத்தோடு கொடுக்கும் போது அதை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். பன்னிரெண்டாவது வசனம், தர்ம சகாயமா பணிவிடை கிறிஸ்துவனுடைய குறைவுகளை நீக்கிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதா இருக்கும். உடம்பா எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு புயல் வந்துடுச்சு அல்லது ஏதாவது ஒண்ணு வந்துச்சு, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க, நம்ம போய் என்ன செய்யறோம்? அவங்களுக்கு செலவு பண்றோம், நம்ம கொடுக்குறோம். அதை கொண்டு என்ன செய்யறாங்க? அந்த மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம் பண்றாங்க ஆண்டவருக்கு. அப்படி ஸ்தோத்திரம் எல்லாரும் பண்றதுனால நேர் தேவனை ஸ்தோத்தரிப்பதனால் அது ஒரு பூரணமான பலன் உள்ளதாய் அது என்ன செய்யப்படும்? காணப்படும். 13-15 வாசிங்க. 13-15. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படுதலோட அறிக்கையிட்டது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்த நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகுந்த விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம உதாரணத்துமா நம்ம கொடுக்கும்போது அவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. இப்பெல்லாம் ஆண்டவரே நீ கொடுக்க செய்தீரே, எல்லாம் கொடுத்தாங்களே, அவங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறாங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்து அவங்களெல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, அவங்க குடும்பத்தெல்லாம் ஆசீர்வதிங்கன்னு என்ன செய்யறாங்க? வேண்டுதல் செய்யறாங்க. தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷ கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையா இருக்கிறார்கள். அதே நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க? உங்க மேல ஒரு வாஞ்சை, இந்த மக்கள் எல்லாம் எங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறார்கள்.
தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, சொல்லி முடியாத ஈவுங்கிறது இயேசு கிறிஸ்து. அதை விவரிக்க முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட். யாரு? இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட், அன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட் அப்படின்னு பல வார்த்தைகள் இங்கிலீஷ்ல போடப்படும். அது விவரிச்சு சொல்லவே முடியாது, விலைக்கு சொல்லவே முடியாது. அவ்வளவு மேன்மையான, அவ்வளவு உயர்த்தியான ஒரு கிஃப்ட். ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து இல்லாம நமக்கு என்ன கிடையாது? ரட்சிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு கிடையாது. டெய்லி நமக்கு ஒரு ஆகாரத்தை கொடுத்து நம்மை தைரியப்படுத்துகிறார். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சோர்ந்து போயிருக்கும் போது நம்ம அவர் தள்ளி விடுகிற தேவன் அல்ல. இல்லையா? எலியா எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, பெரிய காரியங்களை செய்தான். ஆனா அவனை மிரட்டப்படும் போது, உன்னை கொண்டு போட்டுருவான்னு சொல்லும் போது அவன் என்ன செய்தான்? பயந்து போய் தூரச்சீடிகள் படுத்துட்டான். ஆண்டவர் உடனே இப்படியும் அவனுக்கு என்ன பண்றாரு? தட்டி எடுத்து நீ சாப்பிடு, உங்க தட்டுல கரெக்டா என்ன இருக்கு? அப்பமும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, சாப்பிட்டுட்டு வேலையை செய்யற. திரும்பவும் அவன் படுத்துறான். அதுக்கப்புறம் தட்டி எழுப்பி திரும்பவும் சாப்பிட வைக்கிறான். இந்த படத்தினால 40 நாட்கள் அவன் நடந்து போறான், மலையில ஏறான். சோர்ந்து போகும்போது ஆண்டவர் விட்டுறது இல்லை. நம்ம சீசர் எல்லாம் பாக்குறோம், சீசர் எல்லாம் பயந்து கதவை அடைச்சிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே காட்சி கொடுத்து சீமோனுக்கு சொல்லி காட்சி கொடுத்துருக்காரு. எல்லாம் பண்ணியும் அவர் என்ன பண்றாங்க? கதவை அடைச்சிட்டு உள்ள இருக்காங்க. அப்பவும் உள்ள போய் அவர் பார்த்து, ஆண்டவர் நான் தான், என் கையை தொட்டுப்பாரு, காலை தொட்டுப்பாரு, இந்த சாப்பிட்டும் காட்டுறாரு நான் உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி. இந்த மாதிரிலாம் ஒரு தேவன் தானே கீழாக்கி மற்றவங்களை புரிஞ்சுக்கிட முடியா? இதெல்லாம் செய்தாரே, தான் பெரிய அளவற்ற. அதனாலதான் அதை சொல்லி முடியாத இவன்றார். ஏன்னா அவர் மூலம் நமக்கு கிடைச்சிருக்கிற சிலாக்கியம் பாக்கியம்லாம் எப்படின்னு நமக்கு தெரியாது. நமக்கு நித்திய வீடு ஒன்றை அங்க ஆரம்பித்து வைத்திருக்கிறார். கையினால் கட்டப்பட முடியாத ஒரு வீட்டை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இங்கே துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வெயில் மேலப்படாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒருத்தை நித்தியமாக நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலம் தான் அது எல்லாம் நமக்கு கிடைத்தது. அதனாலதான் சொல்லி முடியாத ஈவுன்னு சொல்லப்படும். சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று அவருக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம். ஒவ்வொரு நாள்ல நன்றி செலுத்துவோம். பிரச்சனைகள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர் வந்தாலும் என்ன செய்வோம்? அவர் நம்மோடு கூட தான் இருப்பார். நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு இப்போ ஸ்தோத்திரம் செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாவற்றிலும் அவர் பெருகத்தக்கதா என்று உதவி செய்யும். கர்த்தாவே உம்முடைய கிருபை அவரிடத்தில் பெருகட்டும். ஆண்டவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன். அவருடைய தேவையான எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதி. நீதியின் விளைச்சலையும் வர்த்திக்க பண்ணும். ஆண்டவரே இன்னும் நீதியிலே வளரவும், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழவும் நீர் உதவி செய்யும், பலப்படுத்தும். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தின் தேவைகளை சந்தியும். பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே, அன்பு தகப்பனே, ஒரு நாளிலே எங்களுக்கு கண்ணீரை கொண்டபடி ஆண்டவரே மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே அப்பா, அவருடைய வாழ்க்கையை ஒரு செட்டில்டு லைஃபாக, ஒரு நல்ல பார்ட்னரோடு நன்றாக வாழத்தக்கதான கிருபைகளை தாரும். வேத வசனங்களை வாசிக்கவும், அவருக்கு கீழ்ப்படியவும், அவருக்கு பயப்படவும் கூடிய பிள்ளைகள் கிருபையை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே கத்தா ஒலிவ பந்தியை சுற்றி ஒலிவம் கந்துகளை போல ஐயோ பிரிந்து ஓடிவிடாதபடி ஆண்டவரே போதும் தன்னுடைய பெற்றோரை நேசிப்பவர்களாக, அவர்கள் மேல் அன்புள்ளவர்களாக மாற உதவி செய்யும். அவருடைய உள்ளத்தில் அன்பை தாரும். பெற்றோரை மதிக்கத்தக்கதாய், பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாய் அவர்கள் வாழ நீ உதவி செய்யும். உங்களுடைய ஆசீர்வாதம் அவளோடு கூட இருக்கட்டும். கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.